வணக்கம் நேர்களே. ஈரான் அமெரிக்கா கூட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நேவல் பிளாக்கெட் எடுத்தீங்கன்னா நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏறிச்சு இறங்கிச்சு இந்த மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. இந்த ஒரு ஒரு வாரம் 10 நாளில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ரேட்டும் கம்ப்ளீட் ஃப்ளாட்டாக இருக்குது. இது எதனால் இது இன்னும் எங்கே போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயத்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனந்த் சார்ட்ட இந்த பிரச்சனை எங்கே முடியும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஈரான் இஷ்யூவில் இந்த சீஸ் ஃபயரை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம், அதை தாண்டி நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு ஈரான் ஒன்றும் இப்படி பேச இப்போ வந்திருக்கு சார். லைவ் பிளாக்ல வந்துகிட்டு இருக்கு ரைட் அவே. என்ன சொல்கிறோம்? அதாவது ஈரான் லைவ் அப்டேட்ஸ். ஈரான் ரெடி டு நெகோஷியேட் இஃப் யூஎஸ் லிஃப்ட்ஸ் நேவல் பிளாக்கெட். அப்புறம் ரெடி டு நெகோஷியேட் இஃப் யூஎஸ் ஊருக்கு போகாத கண்டிஷன் 2 சைடும் போட்டுருக்காங்க. ட்ரம்ப்புக்கு எப்படியாவது ஒரு பீஸுன்னு ஒன்று வாங்கி வெற்றி டிராஃபியோட ஊருக்கு போகணும், ரைட்டா? இதுக்கு மேலே அவரால் பாம் பண்ண முடியாது. பாம் பண்ணி கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சாச்சு. ஏதாவது ஒரு பீஸ் டிராஃபியை கூட நான் ஊருக்கு போகிறேங்கிறான். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வாரில் ஜெயிச்சிட்டாங்க. சஸ்டெயின் பண்ணதே ஜெயிச்சதுக்கு. சஸ்டெயின் பண்ணி அவங்க ஒரு பெரிய சேதம் ஊரில் சேதம். பட் ஒரு 3000-4000 பேர் இறந்துட்டாங்க. பட் ஈரானில் ஒரு இன்ச்சு டெரிட்டரி கூட போகாமல் ஜெயிச்சிட்டாங்க. இந்த சர்வைவ் பண்ணதே ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அடிக்கடிக்கு எந்திரிச்சு வராங்க, அடுத்து எழுந்து வராங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று ட்ரம்ப் சீஸ் ஃபயர்னும் போது தோத்தவன் சீஸ் ஃபயர்னு சொல்லக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பின்னணி என்னென்னா, ஆல்ரெடி வேன்ஸ் பிளெயின்லலாம் ஏறி உக்காந்துட்டார். நான் அப்புறம் இஸ்லாமாபாத்துக்கு செகண்ட் ரவுண்ட் டாக்ஸ்ன்னு. டேரான் என்ன சொல்லிடுச்சுன்னா, நாங்கள் டாக்ஸுக்கு வரவே போகிறதில்ல, வேன்ஸ் யாரை பார்க்க வரான்னு கேட்டாங்க. ஸோ வேன்ஸ் வீட்டுக்கு வந்துட்டார். ரெண்டாவது சீஸ் ஃபயர் ஃபியூ ஹவர்ஸ் இருக்கும்போது ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஒரு எஸ்கேப். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார், ஈரான் மேலே அணு ஆயுதம் கூட போடுவேன் அப்படிலாம் பேசினார். கடைசி நேரம் வரைச்சா என்ன பண்ணார், பாகிஸ்தானை ரொம்ப கெஞ்சினாங்க. பாகிஸ்தான் ஒரு சீஸ் ஃபயரை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. பாகிஸ்தானோட மூஞ்சிக்காக இதை நான் பண்ணுறேன், ஷபாஸ் ஷெரீஃப் இஸ் அ குட் மேன், அதுக்காக நான் இதை செய்கிறேங்கிறார். பேசிக்லி அதை முன்னாடியே அமெரிக்கன்ஸே பண்ண வச்சு ஷாபாஸை கேட்குற மாதிரி கேட்டு இவர் மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு இப்போ சீஸ் ஃபயர் இன்டெஃபினெட்லி எக்ஸ்டெண்டட். இப்போ ஈரான் என்ன சொல்கிறான், நீ பிளாக்கேட் பேசலாங்கிறான். அப்புறம் நான் ஹோமூஸை திறந்து விட மாட்டான், பிளாக்கேடை எடுக்க சொல்கிறான். அப்படின்னா என்ன, அமெரிக்காவுக்கு எந்த ஹோல்டும் கிடையாது கேமில், நான் நெகோஷியேட் பண்ணுறேங்கிறான். அமெரிக்கா என்ன கேட்குறான், இதில் நெகோஷியேட் பண்ண என்ன இருக்குதுன்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், யுரேனியம்லாம் தர முடியாது. இப்போ இந்த வாரில் நீங்கள் நிறைய பண்ணத்தில் என்ன தெரியுதுன்னா, ஆல் பெட்ஸ் ஆஃப் த டேபிள், நான் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணுவேன், ஒன்றால் ஆனதை பார்த்துக்கன்ட்டோம், உனக்கும் பெப்பை உங்கள் அப்பனுக்கும் பெப்பன்ட்டோம். திரும்பி டாக்ஸுன்னு ஒன்று நடந்தால் டைம் தான் வேஸ்ட்டு. அங்கே போயிட்டு வந்துட்டு ஈரான் முன்ன முடியாது போடான்ட்டு வருவோம். ஸோ இது வரைக்கும் கிளியராக நாங்கள் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராங்கிறச்சிய உங்களுக்கு முன்னாடிலாம் என்ன தெரியும்னா, டீலில் என்ன கான்ட்ராக்ட் அக்ரி பண்ணுறான், எதுக்கு அக்ரி பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு இண்டிகேஷனும் கொடுக்கல. அவனோட நேற்று இந்த ஸ்பீக்கரோட அசிஸ்டண்ட் என்ன சொன்னான்னா, நாங்கள் இது தோல்வி அடைஞ்சு போகிற நாடு பேச்சுது, அதனால் எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஈரான் ஒரு இண்டிபெண்ட்டு கண்ட்ரி, நாங்கள் எங்கள் முடிவை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வான்ஸை திரும்பி கூப்பிட்டப்புறம் நீ வாங்குறான். அவன் எங்கே வர சொல்கிறான், பாகிஸ்தானுக்கு வர சொல்கிறான். பாகிஸ்தான் தான் அது எப்படின்னா வேலைக்கு ஓனான்னு சாட்சி மாதிரி தான் இது, புரியுதா? இருக்கிறதுலே பண்ணுற இது மாதிரி ஆளுங்களை ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்ட், இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் ஹெவி விடுறதே பாகிஸ்தான் தான். அவன் என்ன பீஸ் ட்ரீட்டி பேசுவான். இப்போ இன்னொன்று சொல்லியிருக்காரு சார் ட்ரம்ப், ஈரான் அவங்க கையில் பணமே இல்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணதுனால தெஹ்ரானுக்கு ஒரு அதாவது ஈரானுக்கு 500 மில்லியன் பர் டே லாஸ் ஆகுது. அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நீ க்ளோஸ் பண்ணல, அவன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான். இப்போ நீங்கள் என்ன சொன்னால் அவன் கேட்குறதா இல்லை. அவனை நீ என்ன வேணால் மிரட்டிக்கோ, மிரண்டலுக்கு நடங்கிறதா இல்லை. ஆப்போசிட் சைடு என்னெல்லாம் டேர்ம்ஸ் சொன்னாங்களோ, எக்ஸப்ட் வித்ட்ராயிங் ட்ரூப்ஸு, மற்ற எல்லாத்துக்கும் பெல்ட்டி அடித்து சண்டை பண்ணி இருக்கிறாரு ட்ரம்ப்.
இன்னும் ட்ரம்ப்பு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை பரவாயில்ல, நீ நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்கோன்னு சொல்லணும், அவ்வளோதான் பாக்கி. மற்றபடி எல்லாம் கொடுத்தாச்சு. இதில் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அமெரிக்காவுக்கு? அவனை என்ன வம்புக்கு இழுக்கிறது தான் ஈரானோட வேலை. ஈரான் ஒரு சின்ன கண்ட்ரி, ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி. அது அமெரிக்காவை வாரில் காலி பண்ணிடுச்சுன்னா ஹிஸ்ட்ரி எப்படி பேசும்? எப்படி நம்ம கம்பேக் பண்ணுவோம்? நம்மளுக்கு இதில் என்ன பாசிட்டிவ்? அப்படி தான் அவங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்காக தான் இதான் பார்க்குறாங்களே தவிர, அவுட் சைட் தி கேம் இஸ் ஓவர் அண்ட் செட்டில் இன் ஃபேவர் ஆஃப் ஈரான் மோர் ஆர் லெஸ். பிகாஸ் ஈரான் ஆஸ் அ கண்ட்ரி இருக்குது. ஈரானில் ப்ராப்ளம் இருக்குது, சாப்பாடு இல்லை, ஸ்டீல் இல்லை, அதெல்லாம் ஓகே. பட் நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஈட் ஸ்டீல், நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஈட். அமெரிக்கா ஈரானை விட்டு தள்ளி இருக்கிறதுனால அமெரிக்காவும் இன்டாக்டாக இருக்குது. ஆமாம், இல்லைன்னா இந்த பேஸில் விழுந்த அடியெல்லாம் அங்கே விழுந்திருக்கும். டெஃபினட்டாக விழுந்திருக்கும். ஓகே சார், இப்போது இந்த ஈரான் விஷயத்தில் இவங்க $500 மில்லியன் ஒரு நாளைக்கு லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் அந்த ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கூட இப்போ இல்லை. நீங்கள் அந்த பாடி பேக் சொன்னீங்களா, அது போனால் பெரிய நெகட்டிவாக மாறி நிற்கும். இப்போ அந்த யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஷிப்பில் ஃபுட்டு கூட சாப்பிட்றதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் அங்கே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய நேவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷிப்லேயே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால அவங்ககிட்ட இருந்த அந்த தன்னம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். அது ஈரான் சைட் நியூஸ். பட் இது ஃபோட்டோவே பார்த்தோம் சார், ஃபுட்டு பிளேட்டில் இருக்கிற மாதிரியான மேபி வாட் எவர் இட் இஸ் திங்ஸ் ஆர் நாட் ஆஸ் பேட் அஸ் வி திங்க். இல்லாட்டா வெளியில் வெடிச்சிடும். இதில் ரொம்ப கிளியராக என்னென்னா, எப்படியாவது அவனை கூப்பிட்டு போய் அவங்க காத்துவான். இங்கேருந்து இவன் அனுப்புவான் வைஸ் பிரசிடெண்ட்டை, 2 பேரும் நெகோஷியேட் பண்ணி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சார், இந்த ஈரான் இஷ்யூ, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இஷ்யூவை மார்க்கெட்ஸ் எப்படி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க? ரொம்ப அப்செட் மார்க்கெட் ஹஸ் இக்னோர்ட் இட். ஒரு நாளைக்கு பீஸ் இருக்குங்கன்னா ரைட் சார். இப்போ பெட்ரோல் டீசல் பிரைசஸ் நீங்கள் சொன்னதுனால இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெட்ரோல் டீசல் பிரைஸை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற போட்டு பயப்பட மாட்டேன். பெட்ரோல் டீசல் பிரைஸ் இன்னும் ஒரு மாதத்தில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக இருக்குது. இப்போ ரிசர்வ்ஸை வச்சு நீங்கள் கோல்டு ப்ரைஸ். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு $99 தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.